எப்படியாவது ஒரு எம்எல்ஏ எடுத்துடணும், தேமுதிக போராடுது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே போற வாக்கில் தேமுதிகவை சீண்டி இருக்கிறார். குறிப்பாக மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் இந்த 15 ஆண்டுகளாக மக்களுக்கு அநீதி நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராடி தீர்வு காண துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஆளுநரை சந்தித்து எந்தெந்த வகையில் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர முடியுமோ தொடர்ந்து அதுக்கு வழக்கை ஆதரித்திருக்கிறார். நாங்க நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இருந்தால்தான் மக்களுக்கு போராடுவோம் என்ற ஒரு இயக்கம் அல்ல. இன்னைக்கு பாமகவோ மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ வாழ்வுரிமை கட்சிகளோ இன்னும் திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் போராடுறான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றாலும் மக்களுக்கு போராடுகின்ற ஒரு இயக்கம் தேமுதிக தான். இன்னைக்கு மேகதாது அணையை கட்டவிடாமல் செய்தது, காவேரி மேலாண்மை வாரியத்தில் தண்ணி அமைத்து கொடுத்தது, முல்லை பெரியாறு தாமிரபரணி ஆற்றில் தண்ணி வருவதற்கு காரணம் தேமுதிக. இன்னைக்கு டெல்லியில் நடந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது